लड़की लड़की என்ன லட்கி என்ன கிராணி கால் பண்ணுது? ஹலோ Day en Monday Moody Rumba Kotudu, Varambodu, Mera Shampoo Vangitu Vada. கைஸ், கிராணி சொன்ன மாதிரி கடைக்கு போயிட்டு ஒரு மீரா ஷாம்பு வாங்கிட்டு கிராணி வீட்டுக்கு கிளம்பிட்டேன் கைஸ். ஓகே கைஸ், இப்போ நம்ம கிராணி வீட்டுக்கு வந்துட்டோம். கிராணியோட மண்டையில் பாருங்க கைஸ், 4-5 முடி தான் இருக்குது. அதே மாதிரி கிராண்ட்ஃபாட மண்டையில் முடியே இல்லை கைஸ். கிராணி, கிராண்ட்ஃபாட மண்டையிலையும் கொஞ்சம் மீரா ஷாம்புவை தடவி விடு. அப்புறமா கைஸ், நம்ம சேனலு 1K அடிச்சு 2K அடிச்சிருச்சு. ஸோ ரொம்ப தேங்க்யூ. வாழ்த்துங்க. அப்புறம் கைஸ், பார்க்குறவங்கெல்லாம் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நான் கிராணி வீட்டுக்கு மீரா ஷாம்புவை தான் கைஸ் கொடுக்க வந்தேன். பட் ஆனால் கிராணி என்னை அடித்து நாக் அவுட் பண்ணிடுச்சு கைஸ். கைஸ் இப்போ கேம் பிளே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த ரூம்குள்ளே எதுவுமே இல்லை. சரி, மேலே போயிட்டு யாரை ஃபஸ்ட்டாக பார்க்குறோன்னு பார்ப்போம். கைஸ், இங்கே நம்ம கிளம்ப வந்துட்டே இருக்கேன் கைஸ். அப்புறம் கைஸ், இந்த நாயெல்லாம் கழுத்தில் அந்த பேண்டை போட்டுக்கிட்டு சுற்றும். ஆனால் இங்கே நம்ம கிளம்ப கழுத்தில் அந்த சாவியை மாட்டிக்கிட்டு சுற்றிட்டு இருக்காங்க கைஸ். இதுக்குள்ளே ஸ்டன் கன் இருக்கா? இல்லை கைஸ், நம்ம கிளம்ப வந்துட்டாங்க கைஸ். நம்ம உள்ளே போய் பதுங்கிப்போம். இவன் வேறு வந்து எட்டி பார்த்துட்ருப்போம் கைஸ். என்ன கைஸ் மறையுது கைஸ்? இங்கே பாருங்களே, மறைஞ்சு போகுது கைஸ். என்ன கைஸ்? கைஸ், நான் எப்படி கைஸ் வந்துருச்சு. இப்போ மேலே போய் பார்ப்போம். போயிட்டே இருக்காங்க கைஸ். இப்போ நம்ம பாத்ரூம் போயிட்டு என்ன இருக்குன்னு பார்ப்போம் கைஸ். நம்ம கிழவனோட ஜட்டி ஃபோட்டோ இருக்குது. இப்போ இந்த ரூமில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இல்லை என்ன இருக்குது? இது என்னது கைஸ்? ஹெலிகாப்டர் மேனுவல் கைஸ். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், இன்றைக்கி நம்ம ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் கைஸ் பண்ண போகிறோம். இப்போ மொட்டை மேலே போயிருப்பான் போல். ஆமாங்க கைஸ், மேலே தான் போகிறான். இல்லை என்ன இருக்குது? எதுவுமே இல்லை. இங்கே பாருங்க கைஸ், போயிட்டுருக்கான். இல்லை என்ன இருக்குது? எதுவுமே இல்லை. இங்கே பாருங்க இங்கே ஸ்டன் கன் இருக்குது. இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம கிழவனை முடிப்போம் கைஸ். கன்னை எடுத்தோடனே ஓடிட்டாங்க கைஸ் நம்ம கிழவன். இங்கே போயிட்டே இருக்கான். இங்கே வந்து ஷூட் பண்ணுவோம். அவ்வளோதான் கைஸ். இங்கே பாருங்க நான் எப்படி டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லிட்டு. அந்த படத்தில் டான்ஸிங் ரோஸ் ஆடுவாங்கள்ல, அதே மாதிரி ஆடிட்டுருக்கேன் கைஸ். சரி, சார்பட்ட பரம்பரையிலேருந்து வந்திருப்பான் போல். சரி, இப்போ கிராணி வரும், அதையும் முடிக்கணும். கிராணி வரல. ஃபஸ்ட்டு நம்ம செக்யூரிட்டி கீ எடுத்துப்போம். எடுக்க முடியாது போல். இங்கே நம்ம கிராணியை முடிச்சிருவோம். இது அப்படியே கீழே போட்டுருவாங்க ஸ்டன் கன்னை. அப்புறம் இங்கே என்ன இருக்குது? கிழவனோட தேஞ்சு போன ஷூ. இதை இங்கே போட்டு அந்த ரூமில் என்ன இருக்குன்னு பார்ப்போம் கைஸ். செக்யூரிட்டி கீ எடுக்க முடியுமா கைஸ்? அவ்வளோதான். கிழவனோட சேர்ந்து செக்யூரிட்டி கீயும் மறைஞ்சு போயிடுச்சு. இங்கே என்ன ரெஞ்ச் இருக்குது? இல்லை என்ன இருக்குது? வெப்பன் கீ கைஸ். இதை எடுத்துகிட்டு போய் ஷார்ட் கன் எடுப்போம். அது வழியாக கீழே போகுமா? இப்போ இங்கே தானே எங்கேயோ ஷார்ட் கன் இது இருக்கும். இங்கே இருக்கு கைஸ். இதை திறந்தோம்னா பொறுமையாக இது ஓப்பன் ஆகும். இது வழியாக கீழே குனிஞ்சு போய் இங்கே ஷார்ட் கன் இருக்குது கைஸ். இதை எடுத்து 2 புல்லட்டு எடுத்துக்கணும். ஓகே கைஸ். அப்புறம் கிராணி 1ல் வந்து நம்ம ஃபஸ்ட்டு டேலே எஸ்கேப் ஆகிருப்போம். அதே மாதிரி இதுலேயும் ஃபஸ்ட்டு டேயில் எஸ்கேப் ஆக முடியுதான்னு பார்ப்போம். அப்புறம் இது என்ன ஃபோட்டோ? கிழவனோட ஜட்டி ஃபோட்டோ கைஸ். எடுத்துகிட்டு போய் மேலே போட்டுருவோம். இது என்னது? இதில் என்ன இருக்குது கைஸ்? டோர் லாக்கு தேவையில்ல. அப்புறம் இது எல்லாம் பார்க்கல போல். ஒன்றா திறக்கணும். இங்கே பாருங்க கைஸ். என்ன கைஸ் இது? க்ரோபாரா? என்ன கைஸ் பேர் இது? க்ரோபாரா? மில்கி பார் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது என்ன க்ரோபாரா? என்ன கைஸ் பேர் இது? சரி, இங்கே வந்து ஒரு பெட்டி இருக்கும். இதில் என்ன இருக்குது கைஸ்? பெட்ரோல் கைஸ். இப்போ வந்து பெட்ரோலோட விலையெல்லாம் ஏற்றிட்டாங்க. அதனால நம்ம கிழவன் இங்கே பதிச்சு வச்சுருக்கான்.
ஸ்டன் கன்னை எடுத்துட்டு இப்போ வர்றாங்களான்னு பார்ப்போம். அங்கே வேறு ஸ்பான் இருப்பாங்களான்னு தெரில கைஸ். அப்புறம் இது என்ன கைஸ், அங்கே என்னமோ போட்டேன். இது என்ன கைஸ், கிழவனோட ஜட்டி ஃபோட்டோ கைஸ். அப்புறம் நம்ம கிழவனை எப்படி கைஸ் கூப்பிடலாம், மொட்டைன்னு கூப்பிடுவோம். இப்போ வந்து கிராண்ட்ஃபா இங்கிலீஷில். அப்போ ஓகே கைஸ், ஃபானு கூப்பிடுவோம். அப்போ கிராணியை கிராண்ட்மான்னு சொல்லுவாங்க. அப்போ கிராணியை மாடு மாதிரி கூப்பிட்டா வந்துடும் போல் கைஸ். இல்லைன்னா கிராணினா கிராணி கைஸ், நல்லா இல்லை கைஸ், கிராண்ட் வருது. ஓகே கைஸ், இன்னும் அவங்க வரவே மாட்டேங்கிறாங்க. இப்போ தான் ரீஸ்பான் ஆவாங்க போல் கைஸ். அங்கே நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த சீன்லாம் கட் பண்ணிட்டேன் கைஸ். அவங்க இன்னும் வர மாதிரி தெரியல. கைஸ், கீழேருந்து வருவாங்களா மேலேருந்து வருவாங்களா? மேலே தான் நான் இருக்கேன், அப்போ கீழேருந்து வருவாங்க கைஸ். இப்போ ஃபஸ்ட்டாக யாரை பார்க்குறோம் கைஸ், இப்போ கிழவன் வர்றாங்க கைஸ். இங்கே பாருங்க கைஸ், அந்த டான்ஸிங் ரோஸ் மாதிரியே ஆடுறாங்க கைஸ். மற்றபடி கிளையும் வந்துச்சு கைஸ். இப்போ நான் இந்த பாத்ரூமில் ஷாட்கனை போட்டிருந்தேன், அதை எடுத்து பின்னாடி வந்து அடிப்போம். அங்கே கைஸ் இது வழியாக கீழே விழுந்துருவோம். ஓப்பன் பண்ணிட்டு அங்கே பாருங்க கைஸ் எவ்வளோ ரெட்டு கலரில் இருக்குன்ட்டு. இப்போ நம்ம மேலே போகணும். அங்கே பாரு அங்கே கிராண்ட்ஃபாவை கைஸ். போன தடவை நம்ம செக்யூரிட்டி கீ எடுக்காமல் விட்டோம். இந்த தடவை அப்படியே பார்த்து வச்சு எடுத்து வச்சுப்போம். இப்போ கிராணி எங்கே கைஸ், கிராணியை காணோம். நம்ம மேலே வர்றோம் தெரிஞ்சு கீழே போயிடுச்சு போல் கைஸ். எங்கே கைஸ், அங்கே இருக்கு கைஸ். வா வா வா. அவ்வளோதான் கைஸ், செத்துருச்சு. யார் கைஸ். இப்போ நம்ம மேலே போயிட்டு இந்த இங்கே என்ன இருக்குது, ஃப்ரெஞ்சு. நம்ம இதை போட்டுருவோம் துப்பாக்கியை. இங்கே என்ன இருந்துச்சு, க்ரோபாரு. இப்போ நம்ம ஃப்ரெஞ்சு எடுப்போமா? ஃப்ரெஞ்சு எடுத்துகிட்டு கீழே போயிட்டு அந்த சாக்கடை தண்ணி இருக்கும், அது பக்கத்தில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அதை லூஸ் பண்ணி விட்டோம்னா சாக்கடை தண்ணி எல்லாம் போயிடும். ஃபஸ்ட் நம்ம லூஸ் பண்ணி விட்டுப்போம் அதை. இங்கே கைஸ் இதை ஃபஸ்ட் லூஸ் பண்ணி விட்டோம். இப்போ நாங்கள் இது தேவையில்லை, நம்ம இந்த இடத்துல போட்டு மேலே போய் காட்டுறேன். இங்கே பாருங்கள், சாக்கடை தண்ணியெல்லாம் போயிடும். இங்கே பாருங்கள், ஒரு குட்டி சாத்தான் இருக்கான். இப்போ என்ன கைஸ், பியானோலாம் இருக்குது. என்ன செக்யூரிட்டிக்கு எடுத்துகிட்டு போய் நம்ம செக்யூரிட்டி ரூமை ஓப்பன் பண்ணி வச்சுப்போம். என்னது கைஸ், அது இன்னும் அங்கே தான் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம செக்யூரிட்டி கீயை ஓப்பன் பண்ணி வச்சுப்போம். இப்போ இதை உள்ளே போட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குது, போட்டு கீ நம்மளுக்கு தேவையில்ல கைஸ். இப்போ இதுலலாம் என்ன இருக்குதுன்னு பார்க்கலையா? இதில் என்ன இருக்குது, கிளாஸ் ஃபியூஸ் இருக்குது கைஸ். இது நம்மளுக்கு யூஸ் தான். மேலே போன உடனே இது ஃபியூஸ் கேக்கு, அது போடலன்னா நம்ம தப்புக்குன்னு கீழே விழுந்துருவோம் கைஸ். அதெல்லாம் உள்ளே போட்டுப்போம். இல்லை என்ன இருக்குது, இங்கே என்ன இருக்குது பார்த்தாச்சு கைஸ். கிராண்ட்ஃபா வர்றாங்க கைஸ். அந்த ஷாட்கன் எடுத்து அவனை போட்டு தள்ளிடுவோம். இதை எடுத்து எங்கே கைஸ் கிராண்ட்ஃபா, இதை எடுத்து அவ்வளோதான் கைஸ், எடுத்துட்டான். இப்போ பின்னாடி கிராணியும் வரல கைஸ். அங்கே ஒரு புல்லட்டு மட்டும் எடுத்து வச்சுப்போம் கைஸ். என்ன கைஸ், கிராணியை காணோம். வேறு எங்கே போயிருக்குன்னு தெரில. அப்புறம் இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கவே இல்லை கைஸ். என்ன இருக்குது, எதுவுமே இல்லை. சரி, நம்ம கிராணி எங்கே இருக்குது, மேலே போயிடுச்சா? இல்லை கைஸ், எங்கே கைஸ் கிராணியை காணோம். ஒரே நேரத்தில் தானே கொன்னேன், இன்னும் வரல போல். இங்கே பாருங்க, யார் கைஸ் அது, கிராணி பக்கத்தில் யாரோ இருந்தாங்க, அது யாருன்னு தெரில கைஸ். கைஸ் மேலே பார்ப்போம், இங்கேயும் இல்லை. சரி, நம்ம கீழே போட்டு அங்கே பாருங்க கைஸ்,
துப்பாக்கியை கீழே போட்டோடனே வருது கைஸ் கிராணி. அவ்வளோதான் முடிச்சுட்டு புல்லட்டு தீர்ந்துருச்சு, அதை கீழே போட்டுருவோம். இப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். என்ன கைஸ் இது? டோர் ஹேண்ட்லாம். அது ஏன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரில. இது என்ன கைஸ்? கிழவனோட சொட்டை மண்டை, அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் எப்படி படுத்துருக்குன்ட்டு. என்ன கைஸ் இது? ஓகே கிழவனோட ஜட்டி பீஸு. இதை எடுத்துகிட்டு போயிட்டு செக்யூரிட்டி ரூம் பக்கத்தில் அங்கே உள்ளே போட்டுருவோம். அப்புறம் உள்ளே இங்கே க்ரோபார் இருந்துச்சு, இதை கீழே எடுத்துக்கிட்டு போய் கீழே அண்டர் கிரவுண்டில் ஒரு க்ரோபார் ஒரு பெட்டி இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி விடணும் கைஸ். அதுக்குள்ளே டக்ட் டேப் இருந்தால் சரி, இல்லைனா என்ன பண்ணுறதுன்னு தெரில கைஸ். அதுக்குள்ளே என்ன இருக்கும்? என்ன கைஸ் இருக்குது? கட்டிங் பிளேயரா? அது என்ன ரூம் கைஸ்? அத்தாடி. ஓகே நம்ம இப்போ கீழே போவோம். என்ன இது கைஸ்? போட்டு கைஸ். அங்கே டக்ட் டேப் இருக்குது கைஸ். இப்போ நம்ம இந்த கட்டிங் பிளேயரை எடுத்துகிட்டு போய் மேலே போய் போட்டுருவோம். அங்கே கைஸ் வந்துருப்பாங்களாம் கைஸ், அவங்க கிளவியும். அவங்க பாருங்க கைஸ், கிழவன் ஒளிஞ்சிட்ருக்கான். மீரா ஷாம்புவை போட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிட்ருக்காங்க கைஸ். இப்போ நம்ம இதை இங்கே போட்டு அங்கே ஷார்ட் கன்னை எடுத்து கிழவனை கொள்ளுவோம். அங்கே பாருங்கள் வர்றான் கைஸ். புல்லட் இல்லை கைஸ், இங்கே ஒரே ஒரு புல்லட் இருக்குது. இதை வச்சு அவனை கொண்டுடுவோம். அவ்வளோதான் கைஸ், செத்துட்டான். இந்த ஷார்ட் கன்னை இருங்க, கீழே அந்த டக்ட் டேப் இருக்கும்ல, என்ன கைஸ் இது? புல்லட்டு. இப்போ கிராணி வருதான்னு பார்ப்போம் கைஸ். இதெல்லாம் வந்துட்டான், இப்போ கிராணி வரும். இவன் வேறு வெயிட் பண்ணணுமே. சொட்டை கைஸ், சொட்டை வரமாட்டேங்குது கைஸ். இருங்க, இதை போட்டு சவுண்டு வேறு வைப்போம். சவுண்டு கேட்டு அது வருதான்னு பார்ப்போம் கைஸ். அதுக்கு வேறு காது கேட்குமான்னு தெரில கைஸ். நம்ம மொட்டைக்கு வந்து காது கேட்காது, அப்புறம் சொட்டைக்கு வந்து ரொம்ப தூரத்து பார்வை தெரியாது கைஸ். இது வந்து கீழே போட்டு பார்ப்போம் கைஸ். வந்துடுச்சு கைஸ் சொட்டை. அவ்வளோ கைஸ், பறந்து போயிடுச்சு கைஸ். அது இங்கே போட்டுருவோமா? இங்கே போட்டு நம்ம இது என்னது? கட்டிங் பிளேயரு. நம்ம எல்லாத்தையும் உள்ளே போட்டுருவோம். இப்போ டக்ட் டேப் மட்டும் எடுக்கணும். டக்ட் டேப் இங்கே கீழே இருக்கும் கைஸ். இப்போ நம்ம கீழே வரைக்கும் போகணும் கைஸ். எனக்கு ஒரு டவுட்டு, கிழவனுக்கும் ஒழுங்காக நடக்கவே முடியாது, நோண்டி நடப்பாங்க. அவங்களுக்கு எது கைஸ் எவ்வளோ பெரிய வீடு? அப்படி இருந்தாலும் இந்த வீடு அவங்களா கட்டியிருக்க மாட்டாங்க கைஸ், என் நாட்டுக்கிட்டேருந்து ஆட்டையை போட்டிருப்பாங்க கைஸ். இப்போ இங்கே இல்லை, கீழே வரைக்கும் கைஸ் டக்ட் டேப்பு. இதை எடுத்துகிட்டு போயிட்டு மேலே போயிட்டு போடணும். அவ்வளோதானே கைஸ், எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ மேலே போகணும் கைஸ். பார்க்குறவங்கெல்லாம் லைக் பண்ணியிருப்பீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். பண்ணலன்னா பண்ணுங்க கைஸ். எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன். அவ்வளோதான் கைஸ், எல்லாத்தையும் கொண்டு வந்தீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கதவை மூட்டு. அது என்னது? கிராண்ட்ஃபாவோட மொட்டையை ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க. இதை எடுத்துகிட்டு போயிட்டு இதுதான் பார்க்கலையா? என்னது கைஸ்? ஆமாம் கைஸ், நான் ஹெலிகாப்டர் கீ எடுக்கலை கைஸ். ஹெலிகாப்டர் எஸ்கேப் அதுதான் மெயின், அதே எடுக்கலை கைஸ். இப்போ வேறு என்ன வைக்கணும்? இன்னும் 2 ஃபோட்டோ வைக்கணும் கைஸ். மொட்டையோட ஜட்டி, அப்புறம் மொட்டையோட தேஞ்சு போன ஷூ. கிராணி எல்லாத்தையும் கோபத்தில் கிழிச்சு வச்சுருக்கோம் போல. தாடி கைஸ் கீழே வருவாங்க கைஸ். ஏனி யாரை கூட தெரில கைஸ். வந்து
நம்ம மேலே போயிட்டு இந்த இடத்துல வைக்கணும். வச்சாச்சு. இன்னும் ஒரே ஒரு ஃபோட்டோ வைக்கணும் கைஸ். அதை வச்சுட்டோம்னா அந்த சைடு ஒரு கேம் விளாடணும். என்ன கேம் போகணுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து ஒரு இது டார்கெட் மாதிரி இருக்கும். அதை அடிக்கணும் கைஸ். 3 டார்கெட்டை ஷார்ட் கன்னை வச்சு அடிக்கணும். ஷார்ட் கன்னை வச்சு அடிக்கலாம், இல்லைனா அந்த ஸ்டன் கன்னை வச்சு அடிக்கலாம். அப்புறம் வேறு எங்கே கைஸ்? இதுதாங்க, அவ்வளோதான் கைஸ். இப்போ கீழே போயிட்டு ஷார்ட் கன்னை மட்டும் கொண்டு வரணும். என்ன கைஸ், இன்னொன்று ரூம் இருக்குது. கீழே குதிச்சு ஓகே கைஸ், இங்கே ஷார்ட் கன்னை எடுத்துருவோம். இந்த ஷார்ட் கன்னை எடுத்துகிட்டு போயிட்டு மேலே போயிட்டு அந்த டார்கெட்டை சுடணும். அந்த டாய்லெட்டுன்னு வருது. டார்கெட்டு போய் அந்த டார்கெட்டு வேறு அசைஞ்சிட்டே இருக்கும் கைஸ். இங்கே ஒரு இது இருக்குது. இந்த கைஸ் என்ன கைஸ் இது? அவ்வளோதான் கைஸ். அது கிடையாது கைஸ். இன்னும் இங்கே தான் கைஸ் அந்த டார்கெட் இருக்கும். இந்த இடத்துல அன்லிமிட்டடாக புல்லட் வரும் கைஸ். இந்த டார்கெட்டை முடிக்கிற வரைக்கும் அன்லிமிட்டடாக புல்லட் வரும் கைஸ். இங்கே ஃபஸ்ட்டு இதை எடுத்து முடிப்போம். கீழே வரும். அவ்வளோதான் கைஸ். இதை ஃபஸ்ட்டு முடித்தாச்சு. இப்போ இது வேறு ஆடிட்டே இருக்குது கைஸ். கைஸ் மிஸ் ஆகிடுச்சு கைஸ். இப்போ இன்னும் கொஞ்சம் புல்லட் எடுத்துகிட்டு கைஸ் இதுவும் மிஸ் ஆகிடுச்சு கைஸ். ஆமாங்க கைஸ், மிஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 2 புல்லட் எடுத்துப்போம். கைஸ் இனிமேல் மிஸ்ஸே ஆகாது பாருங்கள். அவ்வளோதான். இது ஃபஸ்ட்டு அவ்வளோதான். அப்புறம் இங்கே அவ்வளோதான் கைஸ். இது கேம் ஃபினிஷ்ட். அவ்வளோதான். இப்போ வந்து பக்கத்தில் இருக்க டோர் ஓப்பன் ஆகிருக்கும் கைஸ். இப்போ நம்ம கீழே போயிட்டு கிளாஸ் ஃபியூஸை எடுத்துகிட்டு வரணும் கைஸ். அதை எடுத்து அந்த இடத்துல மாட்டலைன்னா அந்த கீழே இருக்கிற இடம் அப்படியே கீழே நம்ம போகும்போது கீழே உடஞ்சி விழுந்துடும் கைஸ். இப்போ நான் ஷார்ட் கன்னை கீழே போட்டேன்னா சத்தம் கேட்டு வந்துடுவாங்க. என்ன பண்ணுறது கைஸ்? என்ன கைஸ் பண்ணுறது? இது என்ன கைஸ்? ஹேண்ட் வீல். அது நம்மளுக்கு தேவையில்லை கைஸ். இந்த இடத்துல போடுவோம். இந்த இடத்துல போட்டால் இங்கே மட்டும்தான் வருவாங்க. இங்கே வருவாங்க, ஆனால் மேலெலாம் ஏற மாட்டாங்க கைஸ். ஏன்னா கிராண்ட் ஃபாதரால் மேலே ஏற முடியாது. அவ்வளோலாம் நம்மளுக்கு சக்தி இல்லை கைஸ். இப்போ நம்ம கிளாஸ் ஃபியூஸை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மேலே போய் ஜாயின் பண்ணணும் கைஸ். அந்த இடம் வேறு எங்கே இருக்குதுன்னு தெரில. எங்கே கைஸ்? இதுக்கப்புறம் இந்த டோரு இது ஓப்பன் பண்ணோம்னா இருங்க, இது மாட்டினோம்னா ஓகே கைஸ். க்ரீன் லைட் எரியுது. என்னென்ன பண்ண வைக்கிறாங்க பாருங்க கைஸ், எஸ்கேப் ஆகிறதுக்கு. கைஸ் இப்போ வந்து நம்ம கீழே வந்துட்டான். இப்போ நம்ம மேலே போயிட்டு அந்த டக் டேப்பை எடுத்துகிட்டு போகணும் கைஸ். எஸ் கைஸ், இந்த டக் டேப்பை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஹெலிகாப்டர் இந்த விங்ஸில் வந்து உடஞ்சிருக்கும், அதை வந்து மாட்டணுமா இந்த டேப்பை வச்சு. இதெல்லாம் நம்புகிற மாதிரியா கைஸ் இருக்குது? டேப்பை எடுத்து ஹெலிகாப்டர் விங்ஸை சரி பண்ணணுமா, ஒட்டணுமா கைஸ்? இதெல்லாம் கிராணி கேமில் தான் கைஸ் நடக்கும். ரியல் லைஃப் இதெல்லாம் நடக்காது கைஸ். இது என்னது ஷார்ட்கட்டு போல். இங்கே மாட்டணும் கைஸ். அவ்வளோதான் கைஸ், மாட்டிட்டேன் கைஸ். வெளியாக போனோம்னா கைஸ், அப்புறம் இன்னும் அங்கே ஒரு வழி இருந்துச்சு. இது என்ன வழின்னு தெரில கைஸ். ஆமாம் கைஸ், ஷார்ட்கட் தான் கைஸ் இது. இப்போ அங்கே கேஸ் அந்த பெட்ரோல் இருக்குது. பெட்ரோல் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஹெலிகாப்டரில் பெட்ரோல் ஊற்றணும் கைஸ். எங்கே கைஸ்? இதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஹெலிகாப்டரில் ஊற்றணும் கைஸ். கைஸ் அது இங்கே நான் இருக்கும். இங்கே தான் கைஸ் இருக்குது. இதை நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணணும் போல். அப்போ தான் ஃபியூலை ஊற்ற முடியும்.
அதுதான் கைஸ் ஃபுல்லாக போகுது. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு இந்த கேன் தேவையில்லை கைஸ். இது எங்கேயாச்சும் கீழே தூக்கி போட்டுருவோம். இன்னும் கைஸ் போக மாட்டேங்குது கைஸ். அது டம்மி கைஸ். ஐயோ இது வழியாக வந்துட்டே இருக்கேன். தான் ஷார்ட்கட் இருக்குல்ல கைஸ். என்ன கைஸ் இது கைஸ்? இப்போ நம்ம கீழே போகணும் கைஸ். யார் கைஸ் அது கைஸ்? நம்ம மொட்டை எப்படி பார்க்குறான்னு பாருங்களேன் கைஸ். இங்கே பாருங்களேன், கேமராவில் பார்த்துட்டே இருக்கானா. அவ்வளோதான் கைஸ். போகிறான் கைஸ் அவன். இருங்க, இந்த இடத்துல ஒரு ஷார்ட் கன் வச்சுருந்தேன். இது ஆமோ வேறு இல்லை கைஸ். இங்கே 2 ஆமோ இருக்குது. இதை வச்சு ஷூட் பண்ணி பார்ப்போம். இருப்பானான்னு தெரில. இப்போ போயிருப்பான் கைஸ். இப்போ கீழே இறங்குவோமா? மறுபடியும் கூப்பிட்டு பார்ப்போம். வர்றான்ட்டு பார்ப்போம் கைஸ். 2 பேரும் காது கேட்காத செவுதுங்க கைஸ். இதான் வர மாட்டாங்கிறாங்க. சவுண்டு வேறு போட்டோம். அந்த அண்ணா கைஸ் பண்ணுறது. இது வழியாக போவோமா கைஸ்? இது கீழே கிராணி இருந்து என்ன பண்ணுறது? கைஸ் இருக்காதுன்ட்டு குதிச்சிட்டேன். அவ்வளோதான். இல்லை கைஸ், இப்போ நம்மளுக்கு என்ன தேவை கைஸ்? ஹெலிகாப்டர் கீ எடுக்கலை கைஸ். ஹெலிகாப்டர் கீ எடுக்க மறந்துட்டேன். இப்போ கிராணியும் கிராண்ட்ஃபாவும் கீழே இருந்து வருவாங்க. இங்கே கைஸ் வரவே மாட்டேங்கிறாங்க. இல்லைங்க, அதை தூக்கி போட்டு சவுண்டு வர வைப்போம். 2 பேரும் செவிடுங்க. ஆனால் சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் சொன்ன மாதிரியே வரல கைஸ். கிளவி வருது கைஸ். இந்த ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணிவிடுவோம். அப்புறம் இப்போ கிழமை எங்கே இருக்கான்னு தெரில. கிழவனை கொண்டுட்டு கீழே போவான் கைஸ். வந்துட்டான் கைஸ் கிழமை. அவனையும் கொண்டுட்டு இப்போ துப்பாக்கி எங்கே போடுவோம்? என்ன கைஸ்? ஸ்டன் கன் ஆமாவா? ஐ நீட் ஸ்டன் கன். ஆமாங்க கைஸ், கீழே வந்து அந்த குட்டி சாத்தான் இருக்கும். அதை கொண்டு அந்த சைடு ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம் கைஸ். ஹெலிகாப்டருக்கு அங்கே இருக்கான்னு பார்ப்போம். இந்த ஸ்டன் கன் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்டன் கன் ஆமோ எடுப்போம். ஃபஸ்ட்டு இதில் என்ன இருக்குது நான் பார்த்துட்டேன். நம்ம ஸ்டன் கன்னில் அந்த புல்லட்டை லைன் பண்ணிட்டு இப்போ கீழே இந்த சைடு தான் இருக்கும். அந்த குட்டி சாத்தானை முடிக்கணும்னா கைஸ் மேலே. இப்போ நம்ம போயிட்டு அந்த குட்டி சாத்தானை முடிக்கணும். அங்கே பாருங்கள் கைஸ், பள்ளி மாதிரி இருக்குது கைஸ். அது பள்ளி மாதிரி இல்லை, சிலந்தி மாதிரி இருக்குது கைஸ். இதுவும் செத்துருச்சு கைஸ். யார் கைஸ் இது? என்ன கைஸ் இது? அந்த ஃபோட்டோவில் பார்த்தது தானே? ஏதாச்சும் புதுசாக விட்டாங்களா கைஸ்? கைஸ் நானும் கூகுளில் போயிட்டு அந்த மாதிரி என்னோட அதோட பேர் என்ன, அந்த சிலந்தி மாஸ்டரோட ஒன்றா வருது, அது பேர் என்னன்னு போய் பார்த்தா சிலந்தி ரீனாவாங்க கைஸ். அதோட பேர் சிலந்தி ரீனா. எப்படி கைஸ் இருக்குது? அந்த சிலந்தி மாதிரி இருக்கால, அவனோட அம்மா போல் கைஸ். இப்போ நம்ம அந்த ஹெலிகாப்டருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு மேலே போவோம். கைஸ் அது சிலிண்ட்ரினான்னு தெரில கைஸ். சிலிண்ட்ரினான்னு தான் போட்டிருந்துச்சு. இதில் ஏறுவோம். அவ்வளோதான் கைஸ், எஸ்கேப் பண்ண போகிறேன். போன வீடியோ மாதிரி, போன கிராணி வீடியோ மாதிரி இந்த வீடியோலேயே நான் ஃபஸ்ட்டேலேயே எஸ்கேப் ஆகிட்டேன் கைஸ். இப்போ ஹெலிகாப்டர் எடுக்க போகிறான். என்ன கைஸ் எடுக்க மாட்டேங்கிறான்? எடுக்கிறேன் கைஸ். அவ்வளோதான் கைஸ். யார் கைஸ் இங்கேயும் வந்துட்டாங்க. அவங்களால ஏறவே முடியாது. இங்கே எப்படி கைஸ் வந்தாங்க? அவ்வளோதான் கைஸ், அப்படியே ஏறி அப்படியே போகிறோம் கைஸ் கிராணி மேலே. அப்படியே கைஸ் கிராணி கிராண்ட்ஃபா ஏற்றிக்கிட்டு போயிட்டோம் கைஸ். அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சிடுச்சு.